हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 ஆச்சாரியாளுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஆச்சாரியால் காஞ்சி க்ஷேத்திரத்துல அவர் பண்ணிய உபதேசமும் அதனால வைதிக மதத்துக்கே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதையும் பெரியவா சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம். அந்த 16 வயசுக்குள்ள அத்தனை நூல்களையும் பாஷ்யங்களையும் பிரகரணங்களையும் எழுதினார். வியாசர் இவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அங்கீகாரம் பண்ணினது, பத்மபாதர் சிஷ்யராக வந்து சேர்ந்தது அவருடைய கதை, அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் பஞ்சமனாக வந்து விளையாட்டு பண்ணினது எல்லாமே பார்த்தோம். தேசம் முழுக்க ஆச்சாரியால் திக்விஜயம் செய்யணும் அப்படின்னு வியாசர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதன்படி ஆச்சாரியால் காசியிலிருந்து புறப்பட்டார். முதல்ல அவர் போனது குமாரில பட்டர் இருந்த ஊருக்கு. மீமாம்சகர்கள்ல முதலிடம் வகித்த குமாரில பட்டரை அத்வைத வேதாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணிட்டா அப்போ தன்னுடைய அவதார காரியத்துக்கு இது பெரிய பலமாகும் அப்படின்னு ஆச்சாரியால் அவர்கிட்ட போனார். குமாரசுவாமியுடைய அவதாரம் தான் குமாரில பட்டர். அவருடைய அவதாரம் ஏற்பட்டது பௌத்தர்கள் ஆதிக்கம் அதிகமா இருந்த காலத்துல. அவர்கள் எல்லாம் வேத அத்தியனம், யாக யஜ்ஞங்கள், வர்ணாசிரம விபாகங்கள் எதுவும் இல்லாம இருந்துட்டு ஜனங்களையும் அப்படியே நாஸ்திகமா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த நிலைமைய மாற்றுறதுக்காகவே குமாரில பட்டருடைய அவதாரம் ஏற்பட்டது. குமாரில பட்டர் மாற்று கட்சியையும் பூரணமாக தெரிஞ்சு கொண்ட பிறகே கண்டிக்க போகணும் அப்படிங்கிற கருத்தை உடையவர். பௌத்தர்களோ வைதிக ஆச்சாரங்களோடு உள்ள பிராமணனுக்கு தங்களுடைய சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டா இல்லையா. அதனால என்ன பண்ணினார்னா, பௌத்தத்துல உண்மையான பற்றுதல் கொண்ட அந்த சாஸ்திரத்தை கத்துக்கொள்ற மாதிரி வேஷம் போட வேண்டியதுதான், வேற வழி இல்லை அப்படின்னு பௌத்தர் வேஷம் போட்டு நின்று அந்த 7 மாடி கட்டிடம் கொண்ட ஒரு பெரிய விகாரத்தில் இருந்த அவர்களுடைய வித்யாசாலைக்கு போய் சேர்ந்தார். எத்தனை நாள் ஒழிக்க முடியும்? அவர்கள் இவருடைய நடவடிக்கைகளை கூர்மையா கண்காணிச்சுண்டு உண்மைய தெரிஞ்சுட்டா. அப்போ கெடுத்தானே பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பூரணமா தெரிஞ்சுட்டான். அதனால வெளி உலகத்துக்கு போய் பூரணமா கண்டன பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான். அதனால இவனை உலகத்தை விட்டே விரட்டணும் அப்படின்னு தீர்மானிச்சா. அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு உபதேசம் பண்ணினவா. ஹிதவஞ்சனையா அவர்களை 7வது மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டா. அங்க இருந்து கீழே தள்ளி விட்டா. அவர் கீழே விழுந்தார். அந்த ஆபத்திலையும் வேதம் கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வேதம் பிரமாணமாக இருந்தா எனக்கு எந்த ஹானியும் ஏற்படாம உயிருடன் இருப்பேனாக அப்படின்னு சபதம் பண்ணிட்டே கீழே விழுந்தார். அத்தனை நம்பிக்கையோட அவர் விழுந்ததுக்கே அவருக்கு பிராண ஹானி எதுவுமே ஏற்படல, எலும்பு கூட முறியல. அவ்வளவு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்ணுல மட்டும் ஒரு சின்ன கல்லு குத்திடுத்து. இது எப்படி நேரலாம் அப்படின்னு அவருக்கு கோபமே வந்துடுதான். வேத சக்திக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு ஊனம் ஏற்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபிச்சுட்டாராம். அப்போ ஒரு அசரீரி வாக்கு உண்டாச்சு. வேதம் பிரமாணமாக இருந்தால் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இருந்தால் அப்படிங்கிறதுல உங்களுடைய அந்த பிராமான்யத்துல கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தானே தொக்கி நிக்கிறது. அதனாலதான் இந்த சின்ன ஊனம் அப்படின்னு அது சொல்லித்து. அப்புறம் குமாரில பட்டர் அவருடைய அகத்துக்கு திரும்பினார். பௌத்தத்தை அலசி அலசி கண்டனம் பண்ணி பூர்வ மீமாம்சை அப்படிங்கிற கர்ம மார்க்கத்தை மறுபடி நன்னா அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். நிறைய வருஷங்கள் ஆச்சு, அவருக்கு வயசாயிடுது. சாஸ்திரப்படி தாம் கடுமையான ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் அபிப்பிராயப்பட்டார். ஏன் இப்படி பண்ணணும், அவர் என்ன தப்பு பண்ணினார் அப்படின்னா, குருவுக்கு துரோகம் பண்றத சாஸ்திரம் மகா பாபம் அப்படின்னு சொல்றது. புத்த பிக்ஷுக்களோ நமக்கு அவர்களுடைய மத விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கா. நாமனா இப்படி பொய் வேஷம் போட்டுட்டு போய் கத்துண்டோமே, அடடா இப்படி பண்ணிட்டோமே, கண்டனம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் மனவேதனை கொடுத்திருக்கோமே அப்படின்னு இப்போ நம்ம குரு துரோகி ஆகிட்டோமே அப்படின்னு அவர் நினைச்சார். அதனால என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை பார்த்தார். அதுல ரொம்ப கஷ்டமான முறையில மரணத்தை ஏற்பதே குரு துரோகத்துக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு போட்டிருந்தது. நாம இருந்தா பெரியவா சொல்றாரு அந்த புக்கே கிழிச்சு போட்டிருப்போம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணினார், உமிய நிறைய கொட்டிண்டு கொஞ்சம் கொஞ்சமா கருகும்படி அதை எரிச்சு கொண்டு அதுக்குள்ளேயே அவர் இறங்கிட்டார். இதை கேள்விப்பட்ட ஆச்சாரியா ஓடோடி வந்தார்.
அக்னியில வெந்துட்டு இருந்த குமாரில பட்டருக்கு ஆச்சாரியாளுடைய தரிசனமே அவ்வளவு குளிர்ச்சியா இருந்தது. அதுவும் போதாதுன்னு ஆச்சாரியால் உபதேசமா அவர் மேல ஞான அமிர்தத்தையும் வர்ஷிச்சார். வேதத்துல கர்மாவை சொல்லி இருப்பது ஞானத்துக்கு போறதுக்கு பூர்வாங்கமா தான் அப்படின்னு எடுத்து சொன்னார். ஆச்சாரியால் அன்போடு உபதேசிக்க கர்ம மார்க்கத்தையே முடிஞ்ச முடிவா பிடிச்சிட்டு இருக்கிறது உபயோகம் இல்ல அப்படின்னு குமாரில பட்டருக்கு நன்னா புரிஞ்சது. ஈஸ்வர பக்தியில போய் ஞானம் பெற்று ஆத்மாவை தெரிஞ்சின்றாலன்றி சாஸ்வதமான சாந்தி சௌக்கியங்கள் இல்ல அப்படின்னு புரிஞ்சின்றார். பௌத்தர்கள் சீர்குலைத்திருந்த கர்ம மார்க்கத்தை நிலைநிறுத்த முழு மூச்சோட நான் இப்ப பாடுபட்டேன். கடைசியா பிராயச்சித்த கர்மா பண்ணும்போது அதுக்கு பலனா பலதாத்தாவான ஈஸ்வரனே எதிர்ல சத்கதி கொடுக்கறதுக்காக வந்துட்டேளே. அந்திய காலத்துல நான் ஸ்மரிக்க கூட இல்லையே உங்களை, என்ன கடை தேற்ற வந்துட்டேளே, ஓடோடி இப்படி வந்திருக்கேளே அப்படின்னு குமாரில பட்டருக்கு அப்படியே மனசு உருகி போயிடுது. உங்களுடைய அத்வைத வேதாந்தத்தை லோகம் பூரா தெரிஞ்சுட்டு கடை தேரணும். ஆனா எனக்கு அப்படி பண்ற பாக்கியம் இல்லாம போச்சே. என்ன காட்டிலையும் தீவிர மீமாம்சகர் ஒருவர் இருக்கார், மண்டன மிஸ்ரர் அப்படின்னு அவருக்கு பேரு. அந்த அவர் இருக்கிற சீமை முழுக்க மீமாம்சா சாஸ்திரத்தை நன்னா பரப்பி இருக்கார். பெரிய அனுஷ்டாதா. அவரை நீங்கள் நிவர்த்தி மார்க்கத்துக்கு திருப்பிட்டீர்கள்னா அப்போ ரொம்ப பேரு திரும்பிடுவா அப்படின்னு சொன்னார். அவசியம் பண்றேன்னு ஆச்சாரியா சொன்னார். இப்படி சுப்பிரமணிய சுவாமியுடைய அவதாரம் அவர் முன்னாடியே, ஆச்சாரியால் முன்னாடியே, பரமேஸ்வரன் முன்னாடியே அக்னி முகமாவே பூர்த்தியாச்சு. இப்படிப்பட்டவர்களுடைய தியாகத்தினுடைய அஸ்திவாரம் நம்மளுடைய மதத்துக்கு இருக்குன்னு பெரியவா சொல்றார். அதனால இப்போ எத்தனை கோளாறு இருந்தாலும் சரி, சாஸ்திரம் மறைஞ்சே போயிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம்னு பெரியவா சொல்றார். மண்டன மிஸ்ரருடைய நகரமே பண்டித நகரமா இருந்தது. மீமாம்சை, நியாயம் முதலான சாஸ்திர விஷயங்கள் பாமர பெண்டுகளுக்கும் கிளி மாதிரியான பட்சிகளுக்கும் கூட அற்றுப்படி ஆகிற விதத்துல அவர் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். ஊருக்கு வெளியில ஆத்தங்கரையில ஸ்திரீகள் எல்லாம் தீர்த்தம் எடுத்துட்டு இருந்தா. அவர்கள் கிட்ட மண்டன மிஸ்ரருடைய வீட்டை பத்தி விசாரிச்ச போது அந்த பெண்கள் ஸ்லோக ரூபமாவே பதில் சொன்னார்களாம். எந்த வீட்டு வாசல்ல இருக்கிற பெண் கிளிகள் பிராமான்யவாதம் பேசின்னு இருக்கோ அதுதான் மண்டன மிஸ்ரருடைய வீடு அப்படின்னு பதில் சொன்னார்களாம். அந்த அடையாளத்தை வச்சுண்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி போனார் ஆச்சாரியாள். அன்னைக்கு பார்த்து மண்டன மிஸ்ரருடைய வீட்டுல ஸ்ராத்தம். இப்படி ஒரு பித்ரு கர்மால சன்னியாசிய பார்த்தா ரெட்டிப்பு பாபம் உண்டாயிடும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார். அதனால வாச கதவெல்லாம் நன்னா சாத்தி வச்சிருந்தார். ஆச்சாரியாள் எப்படியும் அனுகிரகிச்சே தீர்றது அப்படின்னு அங்க வந்திருந்தாரு இல்லையா. அதனால ஒரு வேடிக்கையான விதத்துல உள்ள போயிட்டாருன்னு கர்ண பரம்பரையா கதை இருக்கு. மண்டன மிஸ்ரருடைய அகத்துக்கு வெளியில ஒரு தென்னை மரம் இருக்கிறத ஆச்சாரியால் பார்த்தார். அந்த பக்கம் ஒரு சாணான் போறதையும் பார்த்தார். அவன் கிட்ட போய் உன்னுடைய வித்யையை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டுண்டார். அவனும் சொல்லி கொடுத்தான். வித்யா ஸ்வீகரணத்துல பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற பேதம் கூடாது அப்படிங்கிற சாஸ்திர கருத்தை ஏற்றுக்கிற எளிமை ஆச்சாரியாளுக்கு இருந்தது. அப்படித்தான் சர்வஜரானார். மந்திரம் சொல்லி தட்டினா அந்த மரம் வளையும். அப்படி அந்த வளைஞ்ச மரத்துல ஆச்சாரியால் ஏறிண்டு அந்த வித்யால தென்னை மரத்தை வளைச்சு ஏறிண்டு அந்த அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் உள்பக்கம் திரும்பி முற்றத்துல தம்மை இறக்கி விடும்படி பண்ணினார். இது கர்ண பரம்பரை கதை. சங்கர விஜயங்கள்ல பார்த்தோம்னா யோக சக்தியால உள்ள போனார் அப்படின்னும் சொல்லியிருக்கு. இவர் உள்ள போன போது பிராமணர்களை போஜனத்துக்கு அமர்த்துகிற கட்டம். அந்த பிராமணர்கள் யாருன்னா மகா பெரியவர்களான 2 பேரு. ஒருத்தர் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஆதாரமான சூத்திரத்தை செஞ்ச ஜைமினி மகரிஷி. மற்றவர் ஜைமினிக்கு சாமவேதம் உபதேசம் பண்ணின சாக்ஷாத் வியாசாச்சாரியாள். மண்டன மிஸ்ரருடைய அனுஷ்டான ஸ்ரத்தைய மதிச்சு இவாளே கண்ணுக்கு தெரியும்படி பிராமணார்த்தத்துக்கு வந்திருந்தா. எப்படி பரீட்சித்து சர்ப்பம் எதுவும் அண்ட முடியாம எத்தனையோ பந்தோபஸ்து பண்ணிட்டு இருந்தும் தக்ஷகன் அப்படிங்கிற நாகராஜன் எலுமிச்சை பழத்துல ஒளிஞ்சுண்டு போனா இல்லையா. அப்படி மண்டன மிஸ்ரர் மகரிஷிகளை எல்லாம் வச்சுண்டு பந்தோபஸ்தா பித்ருகாரியம் பண்ணியும் அவர் கண்டாலே கரிச்சு கட்டுற இந்த சன்னியாசி மூடின கதவை மீறியும் அங்க போய் சேர்ந்தார். தக்ஷகனோ விஷத்தை செலுத்த போனான். ஆனா ஆச்சாரியால் ஞான அமிர்தத்தை இல்லையா செலுத்துறதுக்காக உள்ள போனார். திடீர்னு இப்படி சன்னியாசி பயல் குதிச்சிருக்கானே அப்படின்னு மண்டன மிஸ்ரருக்கு மகா கோபம் வந்தது. எங்க இருந்து மொண்டி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டார்.
முண்டி என்றா அப்படின்னா மொட்டை தலைக்காரன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற சன்னியாசிகளை பார்த்தாலே மீமாம்சகர்கள் கரிச்சு கொட்டுவா. ஆச்சாரியார் வேணும்னே அதுக்கு வேடிக்கையா அர்த்தம் பண்ணிட்டு பதில் சொன்னார். சரீரத்துல எங்க இருந்து ஆரம்பிச்சு கேச விசர்ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதா வச்சுட்டு கழுத்துல இருந்து முண்டி அப்படின்னு சொன்னார். இப்படியே இவர் கேள்வி கேட்க அதுக்கு ஆச்சாரியால் டக்கு டக்குன்னு பதில் சொன்ன உடனே அவருக்கு அவமானமும் ஆத்திரமும் எல்லாம் சேர்ந்து வந்தது. ஸ்ராத்த காலத்துல ஏதும் அசம்பாவிதம் நேராம ஜெய்மினியும் வியாசரையும் அவரை சமாதானப்படுத்தினா. ஆச்சாரியாருடைய பெருமை அவளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? சன்னியாசிய விஷ்ணு இலையில உட்காத்தி வச்சு பிக்ஷை பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அப்படியே பண்ணு அப்படின்னு அவ சொன்னா. சரி, பிராமணார்த்தர்கள் சொல்றத மீறக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால வேற வழி இல்லாம சரி பிக்ஷை பண்ண உட்காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கேட்டுண்டார். குமாரில பட்டர் சொல்லி நான் வாத பிக்ஷைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஆச்சாரியால் பதில் சொன்னார். உடனே இவருக்கு குமாரில பட்டர் பேரை கேட்ட உடனே கொஞ்சம் துவேஷ பாவம் மறைஞ்சது. முதல்ல பிக்ஷைய நீங்க ஏத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வாதம் பண்ணலாம் அப்படின்னார். திவசம் நல்லபடியா முடிஞ்சது. வியாசரும் ஜெய்மினியும் கிளம்பிட்டா. அப்புறம் ஆச்சாரியாலும் மண்டன மிஸ்ரரும் வாதம் செய்ய ஆரம்பிச்சா. தீர்ப்பு சொல்ல மத்தியஸ்தமா யார வச்சுண்டான்னு பார்த்தா மண்டன மிஸ்ரருடைய பத்னியான சரசவாணியை தான். தீர்ப்பு சொல்றதுல சரசவாணிக்கு ஒரு தர்ம சங்கடம். சரசவாணி யாருன்னா சாக்ஷாத் சரஸ்வதியோடைய அம்சம் இல்லையா? அவளுக்கு என்ன ஒரு தர்ம சங்கடம்னா, பர்தாவை தோற்று போனதா சொல்றது முறையா இல்ல. இப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தோத்து போய் ஆகணும் இல்லையா? பர்தா தோத்து போயிட்டாருன்னா அது சொல்றதும் முறையா இல்ல. ஒரு சன்னியாச சிரேஷ்டரை தோற்று போனதா சொல்றதும் நன்னா இல்லையே அப்படின்னு யோசிச்சா. சரி, 2 பேருக்கும் புஷ்பஹாரங்களை அர்ப்பணம் பண்ணி போட்டுக்கொள்ள சொல்லி, யாருடைய ஹாரம் வாடாம இருக்கோ அவருக்கே ஜெயம் அப்படின்னு சொன்னாள். இப்படி வாதம் ஆரம்பிச்சது. அவளுடைய தியானம் ஃபுல்லா அந்த புஷ்பஹாரங்கள் மேலேயே வச்சுட்டு இருந்தா. இப்படி வாதம் ஆரம்பிச்சது. 21 நாள் இப்படி வாதம் நடந்தது. கர்மா பக்திகளால முடிவா ஞானத்தையே அடையணும் அப்படின்னு ஆச்சாரியார் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களால நன்னா எடுத்து காமிச்சார். பக்தியுடைய அன்பு, அதுக்கப்புறம் அன்பும் நிறைஞ்சு அடங்கி போற அத்வைத்த ஞானத்தினுடைய சாந்தம், இதனாலதான் ஒரு ஜீவனுக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறது. இதுவே வேதங்களுடைய பரம தாத்பரியம் அப்படின்னு அவர் எடுத்து காமிச்சார். அந்த அன்புக்கும் சாந்திக்கும் இருப்பிடமா இருக்கிறவன் தான் இந்த சந்நியாசி. ஞான பக்குவம் வர்ற வரைக்கும் சாஸ்திர பிரகாரம் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஆனாலும் அந்த பிரேமையுடைய மாதுரியத்துல நிறைஞ்சு எல்லாம் ஒன்னா தெரியிற அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா காரியத்தையும் விடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாமே அன்புமயமா பிரேமமயமா ஆயிடும். அப்படிப்பட்ட சந்நியாசி பரம சாந்தத்துக்கு இருப்பிடமா இருக்கிறவன். தன்னுடைய சித்தாந்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு புரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரியார் சொல்ல சொல்ல ஆச்சாரியார் சொல்றதுதான் சரி, ஜெயம் அவருக்கு தான் அப்படின்னு மண்டன மிஸ்ரர் புரிஞ்சுண்டார். மண்டன மிஸ்ரருடைய ஹாரம் வாடி போச்சு. மனசாரவே இவர் ஞான மார்க்கத்தை ஏத்துண்டார். தோத்து போன மாதிரி தோத்து போனா கூட இவர் தானாவே மனசாரவே அவர் ஞான மார்க்கத்தை இவர் சொல்ல ஏத்துண்டார். இருந்தாலும் சரஸ்வதியா மத்தியஸ்தமா வச்சுட்டு இருக்கார் இல்லையா? அவளே முடிவு சொல்லட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி வாயால ஆச்சாரியார் சர்வஜர் அப்படின்னு தீர்ப்பு பெறதுக்குதான் சரஸ்வவாணியுடைய அவதாரமே ஏற்பட்டது. மகா பண்டிதையா விளங்கிய சரஸ்வவாணி கிட்ட கூட ஆச்சாரியால் வாதம் செஞ்சு ஜெயிச்சார். ஆச்சாரிய மகிமை லோகத்துல நன்னா தெரியறதுக்காகவே அவள் தானும் வாதம் செஞ்சு தோற்று போனது. பதி தோத்து போயிட்டார் அப்படின்னு எப்படி ஒரு பத்னி சொல்ல முடியும்? நேர சொல்லாம குறிப்பால உணர்த்தி சொன்னாள். 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் பிக்ஷைக்கு வாங்கோ அப்படின்னு சொன்னாள். பிக்ஷை அப்படின்னு சொன்னது சன்னியாசிக்கு தான். இல்லைன்னா இவ கிரகஸ்தனா இருந்தா போஜனத்துக்கு வைஸ்வதேவத்துக்கு வாங்கோன்னு தான் சொல்லணும். இவர் சன்னியாசி ஆயிட்டார் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டா. ஆக நிபந்தனைப்படி ஆச்சாரியால் கிட்ட சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாசூக்கா சரசவாணி தெரிவிச்சுட்டா. நம்மளுடைய தேசத்தினுடைய உத்தம ஸ்திரீகள்ல சரசவாணிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு அப்படின்னு பெரியவா சொல்றார். மண்டன மிஸ்ரர் ஆச்சாரியால் கிட்ட சந்நியாசம் வாங்கிண்டு சிஷ்யரானார். அதுல இருந்து அவருக்கு சுரேஸ்வரர் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. சரி, நமக்கு பதி இல்லாம இங்க என்ன வேலை அப்படின்னு சரசவாணி என்ன பண்ணினானா பிரம்மலோகத்துக்கு போலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி புறப்பட்டுட்டா.
அப்போ ஆச்சாரியால், நீ இப்படி போகப்படாது, உன்னுடைய சாநித்தியம் லோகத்துக்கு எந்நாளும் இருந்து நல்லறிவை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வனதுர்கா மந்திரத்தால அவளை கட்டினார். அவளே கட்டுப்படுவாள் தான். ஆனா மந்திர மகிமை வந்து லோகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம். சரி, நான் பின்னாலேயே வந்துட்டு இருக்கேன், நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. எங்க நீங்க வந்து பார்க்கும்படியா ஏற்படுறதோ அங்க நான் நித்தியவாசமா இருந்துடுறேன் அப்படின்னு சரசவாணி சொன்னாள். சரஸ்வதி அங்க கோயில் கட்டி லோக க்ஷேமார்த்தமா சாரதா பீடம் அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணிடுங்கோ அப்படின்னு சொன்னாள். ஆச்சாரியாள் சுரேஸ்வராச்சாரியாளோடு புறப்பட்டார். சரஸ்வதி பின்னாலேயே போய் கொண்டிருந்தாள். அவளுடைய சிலம்பனுடைய ஜல் ஜல் அப்படிங்கிற சத்தம் அவள் பின்னால் வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத ஆச்சாரியாளுக்கு தெரிவிச்சுட்டே இருந்தது. அதனால திரும்பி பார்க்காமயே போயிட்டு இருந்தார். ரொம்ப தூரம் இப்படி தெற்க சஞ்சாரம் பண்ணி துங்கபத்ரா தீரத்துல ஸ்ருங்கேரிக்கு வந்தா. அங்க நிறை கர்ப்பிணியா இருந்த ஒரு தவளைக்கு வெயில் படாம ஒரு பாம்பு கொடை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாள் ஆச்சாரியாள். துவேஷம் தெரியாத இந்த பிரதேசத்துல இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வைரி இல்லையா? ஆனா அப்படி துவேஷமே தெரியாத இந்த பிரதேசத்துல சாரதாம்பாள் கோவில் கொண்டால் எத்தனை நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி ஆச்சாரியாள் அந்த நதிக்கரையில போயிட்டு இருந்தார். ஆற்றங்கரை மணல்ல பாதம் புதைந்து புதைந்து இந்த ஜல் ஜல் சத்தம் அப்படியே நின்னு போயிடுத்து. என்ன ஆச்சு அப்படின்னு சத்தம் கேட்கலையேன்னு ஆச்சாரியால் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தாரோ இல்லையோ, சரஸ்வதி தேவி அங்கேயே நின்னுட்டா. சரி, எல்லாம் நல்லதுக்கே, நாம நினைச்சதுக்கே அவளுடைய நிபந்தனையும் சாதகமாயிடுத்து. அதனால ஆச்சாரியால் சந்தோஷமாகி அவளை சாரதாம்பாளை அங்கேயே பீடம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அமர்த்திட்டார். அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அங்கேயே மடம் ஸ்தாபிச்சு பகுகாலம் வாசம் பண்ணி அவளை உபாசிச்சுட்டு இருந்தார். ஸ்ருங்கேரி மடத்துக்கு தனி விசேஷம் என்னன்னா, மற்ற மடங்கள் எல்லாம் ஆச்சாரியாள் தானாவே உத்தேசிச்சு ஸ்தாபனம் பண்ணியவை. இதுவோ வித்யாதி தேவதையே ஸ்ருங்கேரியில மடம் ஏற்படும்படியா பண்ணியிருந்தா. மீமாம்சகர்கள்ல பிரதான புருஷரா இருந்த மண்டன மிஸ்ரர் ஆச்சாரியாளுடைய சிஷ்யரானது வேதாந்த மதத்தினுடைய புனருத்தாரணத்துக்கு பெரிய பலம் கொடுத்தது. ஆனாலும் ஆச்சாரியாளோட மற்ற சிஷ்யர்களோ சுரேஸ்வராச்சாரியால கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்த்ததா சங்கர விஜய புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கு. என்னன்னா, ஆச்சாரியாளுடைய சாரீரக பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுத அவர் வந்து ஆரம்பிச்சார். மற்றவர்களுக்கெல்லாம் இவர் சரியா எழுதுவாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா முன்னாடி இவர் தீவிரமான பூர்வ மீமாம்சகரா இருந்தவராச்சே. ரொம்ப காலம் குடும்ப வாழ்க்கையில இருந்து அப்படி இருந்து சன்னியாசியானவர். இவருக்கு ஏதாவது ஞான தத்துவம் ஏதாவது புரிஞ்சிருக்குமா, ஏறி இருக்குமா? ஆச்சாரியால் கிட்ட சிஷ்யர் ஆகிட்டாலும் அந்தரங்க பூர்வமா அத்வைத வேதாந்தத்துல இவருக்கு ஈடுபாடு இருக்குமா இருக்காதா? ஹானஸ்டா எழுதாம வேற எப்படியாவது ட்விஸ்ட் பண்ணி எழுதிட்டு போறாரே அப்படின்னு ஆச்சாரியால் கிட்டவே நேரா போய் சொன்னாலாம். ஆச்சாரியால் மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு ஆனா சும்மா இருந்துட்டார். நான் இத வந்து சுரேஸ்வர் ஆச்சாரியால் காதுக்கும் போய் அவர் வந்து தான் எழுத வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு நாள் அவர் ஆச்சாரியால் கிட்ட வந்து, உங்களுக்கு குரு தட்சணை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால நான் இதை ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு சுவடி கட்டை ஆச்சாரியால் பாதத்துல வச்சு நமஸ்காரம் பண்ணினார். அது நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிற புஸ்தகம். பரம கர்மானுஷ்டாதாவா இருந்தவர் எல்லா காரியமும் போய் சும்மா இருக்கிறது தான் மகா சித்தி, அதுதான் மோக்ஷம், அதுதான் வேதாந்த முடிவு அப்படின்னு விவரிச்சு எழுதின புஸ்தகம். ஆச்சாரியாள் மனசுல நினைச்சதுதான் சுரேஸ்வராச்சாரியாளுக்குள்ள புகுந்து மற்ற சிஷ்யர்கள் வந்து அவருடைய ஹானஸ்டிய வந்து தெரிஞ்சு கொள்ளும்படியா இப்படி எழுத பண்ணியது. எடுத்த உடனே இந்த சாரீரிக வார்த்திகம் வந்து எழுதுறதுக்கு தடை ஏற்பட்டதுனால அவர் அதை எழுதல. அவர் அதை அப்படியே நிறுத்திட்டார். ஆச்சாரியாலும் மற்ற சிஷ்யாலும் ஆசைப்பட்டதன் பேர்ல ஆச்சாரியாளுடைய உபனிஷத் பாஷ்யங்கள்ல தைத்திரியம், பிருஹதாரண்யகம் இந்த 2க்கு மாத்திரம் அவர் வார்த்திகம் எழுதினார். ஆச்சாரியாளுடைய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கும் அவர் உரை எழுதியிருக்கார். மானசோல்லாசம் அப்படின்னு அதுக்கு பேரு. சுரேஸ்வராச்சாரியால் இந்த காஞ்சி மட்டத்துக்கும் ஸ்ருங்கேரி மட்டம், துவாரகா மட்டம் இந்த 3க்கும் தங்கள் ஆச்சாரிய பரம்பரையில அவளாம் வந்து சொல்லிக்கிறா. நம்ம காஞ்சி மடத்துல சுரேஸ்வரருடைய மேல் பார்வையில சர்வஜாத்மர்,
இளவரசு பட்டம் மாதிரி இருந்துட்டு சாஸ்திரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி வந்ததா தெரியும். இத வச்சு பார்க்கும்போது 3 மடங்கள்லயுமே இப்படி சுரேஸ்வரர அத்தியக்ஷரா ஆச்சாரியால் நியமிச்சிருக்கணும். அவருக்கு உட்பட்டு சின்ன வயசுல இருக்கிற இன்னொருத்தர் வந்து வைதிகாச்சாரங்கள் ஆஹ் முக்கியமா இருக்கிற மத்த எல்லா காரியமும் பண்ணிருக்கும்படி வச்சிருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றார். ஏன்னா அவருக்கு எல்லா விதமான கௌரவமும் இருக்கு. இருந்தாலும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே துரியாசிரமத்துக்கு வந்திருக்கார். அதனால அப்படிப்பட்ட எண்ணம் சில பேருக்கு இருந்திருக்க இடம் இருக்கு இல்லையா? அதனால ஆச்சாரியால் தன்னுடைய மட்டங்கள்ல கௌரவத்துக்கு பங்கம் எதுவும் வந்துடக்கூடாது. மத்தவாள்லாம் வந்து அப்படி நினைக்கும்படி நிர்பந்தம் ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனால அவருக்கு தலைமை பொறுப்பை மட்டும் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கார். காஞ்சிபுரத்துல மண்டன மிஸ்ரர் அக்ரஹாரம் அப்படின்னே ஒரு வீதி இருக்கு. அவர் இருந்த மாஹிஷ்மத்தியில இருந்தே தான் ஆச்சாரியாளோட 200 பிராமண குடும்பங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்க குடியேறியதா சொல்லுவா. அடுத்து பத்மபாதருடைய கதை முன்னையே பார்த்தோம் இல்லையா? அவர் ஷாரீரிக பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினார். அதுல கொஞ்ச பாகம் 5 பாதங்களை ஆச்சாரியாளுக்கு வாசித்தும் காமிச்சார். அதுக்கப்புறம் அவர் புஸ்தக சுவடியையும் எடுத்துட்டு ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தாடனம் புறப்பட்டார். ஜம்புகேஸ்வரத்துல அவருக்கு ஒரு மாமா இருந்தார். அவர் ஆத்துல அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு போனார். அவர் கர்ம மார்க்க அபிமானி. அவர் வந்து அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்த உடனே ஏதேது இது நம்மளுடைய சித்தாந்தத்தையே அழிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு அவருக்கு இன்னொரு வீடு பாழடைஞ்சு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுல இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு என்ன பண்ணினார்னா நெருப்பை வச்சுட்டார். ராமேஸ்வரத்துல இருந்து ஆஹ் வந்து பார்த்த பத்மபாதருக்கு ஐயோ விபரீதமா இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டார் மாமாக்காரர். இவருக்கு உடனே தோணி போயிட்டு ஆஹா நம்ம வந்து சுரேஸ்வராச்சாரியால சந்தேகித்தோம் இல்லையா? அதனாலதான் ஆச்சாரியாலே இந்த தண்டனையை கொடுத்திருக்கார். சரி நாம மறுபடியும் இதை எழுத வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பத்மபாதர் ஆச்சாரியால் கிட்ட வந்து திரும்ப விஷயத்த சொன்னார். ஆச்சாரியாலோ ஒரே தடவை எப்பவோ கேட்டத அப்படியே கட 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 கடன்னு ஒப்பிச்சார். இத வந்து நீ எழுதிண்டு பிரகாசப்படுத்து, அதாவது லோகத்துக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். இப்போ இந்த சூத்திர பாஷ்யத்தினுடைய முதல் 5 பாதங்களுக்கு வியாக்கியானம் ஆனதுனால அந்த புஸ்தகத்துக்கு பஞ்சபாதிகா அப்படின்னு பேரு. தன்னுடைய பிரதான மட்டங்கள்ல ஒன்றுல பத்மபாதர ஆச்சாரியால் முதல் பீட்டாதிபதியா நியமிச்சார். அது 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. சிஷ்யர்கள்ல இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா ஹஸ்தாமலகர். ஆச்சாரியால ஸ்மரிக்கும் போதே அவளுடைய சிஷ்யர்களையும் ஸ்மரிச்சு நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது விசேஷம். பகவத் பக்தியோட அடியார்க்கடியேன் அப்படிங்கிற மாதிரி பக்தர்களையும் பக்தி பண்ற ரீதியில இப்படி பண்ணணும். ஆச்சாரியா மேற்கு சமுத்திரத்துக்கு பக்கத்துல ஸ்ரீபலி அப்படிங்கிற ஊருக்கு அவர் வந்து அகில பாரத கஷேத்ராடனம் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பிராமணன் பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருந்தான். பிள்ளை நன்னா வளர்ந்திருந்தான். ஆனா எதுவும் தெரிஞ்சுக்காம ஜடமா இருந்தான். பிரம்மமா இருக்கு, நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியால் கிட்ட தகப்பனார்காரன் வேண்டிக் கொண்டான். பையனை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இது நம்ம பின்னாடியே வரப்போற பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது. இருந்தாலும் பையனை பார்த்து யாருப்பா எந்த ஊருப்பா அப்படின்னு பேச்சு கொடுத்தார். வருஷ கணக்கா வாய் திறக்காமல் இருந்த பையன் டான்னு ஸ்லோக ரூபமா நான் மனுஷன் இல்ல, தேவன் இல்ல, யக்ஷன் இல்ல, 4 ஜாதியில எதுவும் இல்ல, 4 ஆசிரமிகள்ல யாருமே இல்ல, நான் நிஜ போத ரூபம், அதாவது ஆத்ம ஜான ஸ்வரூபம் இப்படி பதில் சொன்னிட்டு ஸ்லோக ரூபமா. இதுக்கு ஹஸ்தாமலக சோத்திரம் அப்படின்னு பேரு. பிள்ளை பேசுகிற சந்தோஷத்துல தகப்பனார் வந்து ஆஹா அப்படின்னு அழிச்சுட்டு ஆத்துக்கு போனா திரும்ப பழையபடியே பிரம்மமா இருந்தது. ஆச்சாரியர்கிட்ட கூட்டிட்டு வந்தாலும் அப்ப வந்து ஆச்சாரியால விட ஞானமா பேசிட்டு சரி இது பார்த்தார் குழந்தை க்ஷேமமா இருந்தா போதும் அப்படின்னு இது எங்க பிள்ளை இல்ல உங்க பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் கிட்டயே விட்டுட்டு போயிட்டார். அப்படியே ஆச்சாரியாலும் தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்துல அந்த பிள்ளைய சேர்த்துண்டு ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு பேர் வச்சார். ஹஸ்தாமலக்கம் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறதுதான். அவர் அந்த நெல்லிக்கனியை கையில வச்சுட்டா எல்லா பாகமும் கீழே அடிபாகம் கொஞ்சம் தான் மறையும், அது எல்லாம் தெரியும் இல்லையா? அப்படி வந்து அவர் வந்து அவ்வளவு ஞானத்தோட இருந்தார். அதனால அவருக்கு அந்த பேர். அவர் சொன்ன ஸ்லோகங்களுக்கு ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதினார், ஹஸ்தாமலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு.
புரி ஜெகநாத மடத்துல ஹஸ்தாமலக்கர முதல் சுவாமிகளா ஆச்சாரியால் வச்சதா நம்பப்படுறது. துவாரிகை அப்படிங்கிறதும் இன்னொரு நம்பிக்கை இருக்கு. 4 முக்கிய சிஷ்யர்கள்ல பாக்கி இருந்தவர் வித்தியாசமா இருந்தார். ஆச்சாரியார் சொன்னது என்ன? பாவத்துல எல்லாமே அத்வைத்தம்னு கொள்ளு. ஆனா காரியத்துல பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அப்படி எல்லா விஷயத்திலயும் அத்வைத்தமா இருந்தா கூட குரு அப்படின்னு இருக்காரே, அவர்கிட்ட மட்டும் அத்வைத்தம் கூடாது. காரியத்துல மட்டும் இல்ல, பாவனையில கூட, பாவத்துல கூட அத்வைத்தம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நானும் குருவும் ஒண்ணுன்னு நினைக்கவே கூடாது. அவர்கிட்ட மட்டும் தாசியம் பண்ணு, சேவை பண்ணு, சரணாகதி பண்ணுன்னு ஆக்ஞை பண்ணிருக்கு. அப்படி இருந்தவர் தான் தோட்டகர். ஆனந்தகிரி அப்படிங்கிறது அவருடைய பூர்வாசிரம பேர். ஆச்சாரியாளுக்கு சதா காலமும் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப சாது, அசடுன்னு கூட நினைக்கிற மாதிரி இருப்பார். ஆச்சாரியால் சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பார். 6000 சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி எல்லாரும் பாடத்தை ரசிச்சு கேட்டுண்டு புத்திசாலிகள் எல்லாருமே நடு நடுவுல சந்தேகம் எல்லாம் கேட்டுண்டு ஆஹா ஆஹான்னு கொண்டாடின்னு இருப்பா. இவர் மட்டும் வாயே திறக்காம மூடின்னு இருப்பார். மத்தவாள்லாம் என்ன நினைச்சான்னா, ஒண்ணும் புரிஞ்சுக்க தெரியாத அசடு அப்படின்னு மத்தவாளான்னு நினைச்சா. ஒரு நாள் அவர் பாடத்துக்கு வர நாழியாச்சு. ஆச்சாரியால் அவருக்காக காத்துட்டு இருந்தார். அப்போ மத்த சிஷ்யர்கள் எல்லாம் இவருக்காக ஏன் வெயிட் பண்ணணும், அவர் வந்தாலும் ஒண்ணு வராட்டியும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சா. ஆச்சாரியாளுக்கு உடனே அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு நினைச்சார். குழந்தைகளுக்கு இந்த வித்யா கர்வம் கூடாதே, நாம ஒசத்தி இன்னொருத்தன் தாழ்த்தி இன்னொருத்தன் மக்கு அப்படிங்கிற எண்ணம் வரப்படாதே அப்படின்னு கருணையோடு நினைச்சார். இதை விட ஒரு விசேஷமான கருணை மக்கு அப்படின்னு மத்தவாளா நினைச்ச சிஷ்யர் மேல அவருக்கு உண்டாச்சு. அதே சமயம் அவர் நினைச்சாரோ இல்லையோ, சிஷ்யர் குதிச்சுண்டு ஆனந்த நர்தனம் பண்ணிண்டு ஆச்சாரியால் மேல ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை தோட்டக விருத்தத்துல கானம் பண்ணிட்டு அங்க வந்தார். தோட்டக விருத்தம் அவ்வளவு கஷ்டமான ஒரு விருத்தம். அதுல பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்தோத்திரத்துல வார்த்தைகளும் சரி, கருத்துக்களும் சரி, எல்லாமே வித்வான்களும் ஆச்சரியப்படும்படியா அதுல வந்து விழுந்திருந்தது. மக்கு அப்படின்னு நினைச்சவாளாம் ஆஹா இப்படியும் உண்டா அப்படின்னு கொண்டாடும்படியா ஸ்லோகமா 8 ஸ்லோகங்கள் சரியா தாளம் போட்டுண்டு குதிச்சுண்டு அவர் வந்து சொன்னார். அதுக்கு தோட்டகாஷ்டகம் அப்படின்னு பேரு. பண்ணியவருக்கு தோட்டகாச்சாரியாள் அப்படின்னே பேர் ஏற்பட்டது. அதுல ஒரு ஸ்லோகத்துல ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஜெகதீம் அவித்தும் அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஜனங்கள் தப்பு வழியில போகாம நேரா போக பண்றதுக்காக மகான்கள் மாயம் ஏமாற்று ஜாலம் எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லிருக்குன்னா, உண்மையில அவ நம்ம மாதிரி மனுஷாளா? இந்த மகான்கள் எல்லாம் இல்லையே. அவள்லாம் வந்து அருள் ஜோதி தானே. மனுஷர் மாதிரி வேஷம் போடுறது ஏமாற்றுதானே. அதனால அப்படி சொல்லியிருக்கார். இப்படி அருள் ஜோதிகளுக்குள்ளே அறிவு ஜோதிகளுக்குள்ளே நீங்க தான் சூரியனா இதோ எதிரே பிரகாசிச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு ஆச்சாரியாலய பார்த்து சொல்றார். அஹிமாம்சுகு இவ அத்ர விபாசி குரோ அப்படிங்கிறார். கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அசடாட்டம் இருந்த நானா இப்படி பாடுறேன் அப்படின்னா நிஜமா நானா பாடுறேன், எனக்கு என்ன தெரியும். நீங்கள் கலைகள் 64ம் தெரிஞ்ச சர்வஜர்னா எனக்கோ ஒரு கலையும் தெரியாதே. விதிதானமையா விஷதைக்க கலா. விஷதைக்க கலானா விஷதமா அப்படின்னா விஷதம்னா தெள்ளத் தெளியன்னு அர்த்தம். எனக்கு எதுவுமே தெரியாது. அறிவுனால உங்களுக்கு பிரீத்தி செய்யவும் லாயக்கு இல்லாம இருக்கேன். அதே மாதிரி நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ. என்கிட்ட ஒரு திரவியமும் இல்லையே. அதனால திரவியத்தால உங்களுக்கும் சரி சிஷ்யர்களுக்கும் சரி ஒண்ணுமே செய்ய எனக்கு சக்தியே இல்லையே அப்படிங்கிறார். ஆனாலும் உங்ககிட்ட தன்னியல்பா ஒரு கிருபை பெறுகிறது. அதுதான் என்ன ரட்சிச்சுட்டு இருக்கு. அத எல்லாமும் உடனுக்குடன் துருத்தமேவ அப்படின்னு சொல்றார். அது துருத்தமேவ எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறார். துருத்தமேவ விதேகி கிருபாம் சகஜாம் அப்படின்னு முடிச்சார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பவசங்கர தேசிக மேஷரணம் அப்படின்னு முடிச்சு அப்படியே ஆச்சாரிய சரணங்கள்ல சரணாகதி பண்ணிட்டு விழுந்தார். ஆச்சாரிய சரணாகதி பண்ணிட்டோம்னா போதும். அப்புறம் எங்க போய் முடியணுமோ அங்க எங்க நிறையணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் பொறுப்பு. அந்த ஒருத்தர் என்னைக்கோ நர்த்தனம் பண்ணிட்டு சரணாகதி செஞ்சு தார தாரையா அழுதது
இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் தொட்டு உயர்வு தருகிறது. இது ஆனந்ததாரை. அன்னைக்கு அப்போ கூட இருந்த 6000 பேர் கண்லயும் தாரை தாரையா வராமலையா இருந்திருக்கும். ஆனா அது ஆனந்த தாரை மட்டும் இல்ல, பச்சாதாபமும் சேர்ந்து கண்ணீரை வரவழைச்சது. இவரை போய் நாம மக்குன்னு நினைச்சோமே, இப்படி அபச்சாரமா நினைச்சிட்டோமே அப்படின்னு நமஸ்காரம் பண்றா. ஆச்சாரியாலையும் நமஸ்காரம் பண்றா, தோட்டக்கரையும் நமஸ்காரம் பண்றா. சில பேர் குரு எதிர்க்க அவர் சரணத்துல விழக்கூடாதுன்னு ஆச்சாரியால் சரணத்திலேயே விழுந்து விழுந்து தாரதாரையா ஜலம் விடுறா. கண்ணீர் துளிகளாலேயே அர்ச்சனை. தோட்டக்காச்சாரியால் பெருமை லோகத்துக்கெல்லாம் இப்படி தெரிஞ்சது. ஸ்ருதிசார சமுத்தரணம் அப்படின்னு தோட்டக்காச்சாரியால் செய்ததா ஒரு அத்வைத புஸ்தகம் இருக்கு. அவருக்கு ஏற்பட்ட பேருக்கு ஏத்தாப்புல அதுவும் தோட்டக்க விருத்தத்திலேயே அமைஞ்சிருக்கு. தேசத்தினுடைய வடக்கு எல்லையில பத்ரிநாதத்துல ஆச்சாரியால் ஸ்தாபித்த ஜோதிர் மடத்துல தோட்டக்காச்சாரியாலேயே முதல் பீட்டாதிபதிகளா நியமிச்சார் ஆச்சாரியால். 4 முக்கியமான சிஷ்யர்கள் தவிர இன்னும் சில மகான்களும் ஆச்சாரிய சிஷ்யர்கள்ல சிஷ்ய ரத்னம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கா. அவர்கள்ல 2 பேரை பத்தி பெரியவா சொல்றார். ஒருத்தர் ஆச்சாரியால விட ரொம்ப சின்னவர், குழந்தை. அவர் பேர் சர்வஜாத்மர். ஆச்சாரியால் கடைசி காலத்துல காஞ்சிபுரத்துல சர்வஜ்ஞ பீட்டம் ஏற போன போது அவரோட நிறைய பேர் வாதம் பண்ணினா. அவர்கள்ல தாமிரபரணி தீரத்துல இருந்து போனவர்களும் இருந்தா. அவர்கள்ல இந்த 7 வயசு குழந்தை மகாதேவன், அதனுடைய தகப்பனார், இவா எல்லாருமே கூட போயிருந்தா. ஆச்சாரியாளுடைய வேதாந்தத்துக்கு முன்னாடி இந்த தகப்பனார் உள்பட மத்த எல்லாருமே தங்களுடைய பூர்வ மீமாம்சையால பதில் சொல்ல முடியாம எல்லாரும் வாயடைச்சு போயிட்டா, தோத்து போயிட்டா. அப்புறம் இந்த குழந்தை மட்டும் பார்த்தா விடாம 4 நாள் வாதம் பண்ணிருக்கு ஆச்சாரியால் கிட்ட. அப்படி கடைசியில அதுவும் தோத்துதான் போச்சு. ஆதியில குழந்தை ஆச்சாரியால பார்த்தவுடன் கோவிந்த பகவத் பாதருக்கு எப்படி பிரேம பொங்கிட்டு வந்ததோ அந்த மாதிரி அந்தத்துல ஆச்சாரியாளுக்கே இந்த குழந்தை கிட்ட பிரேமை பொங்கித்து. குழந்தைக்கும் தோற்று போனமே அப்படின்னு இல்லாம சத்தியம் தெரிஞ்சதே, இப்படி நமக்கு சத்தியத்தை தெரியப்படுத்தினாரேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆச்சாரியால் கிட்ட பக்தி, பிரேமையோட கூடின பக்தி எல்லாமே உண்டாச்சு. சந்நியாசம் தாங்கோ அப்படின்னு ஆச்சாரியால பிரார்த்திச்சு கொண்டது. ஆச்சாரியால் பூரண அனுகிரகத்தோட அப்படியே கொடுத்தார். குழந்தைக்கு சர்வஜாத்மர் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. ஆச்சாரியால் சர்வஜர், அவருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான சிஷ்யர் அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி சர்வஜாத்மர். ஆச்சாரியால் சரீர யாத்திரை முடிச்சு பிரமிபாவம் அடையறதுக்கு முன்னாடி சுரேஸ்வராச்சாரியாளுடைய மேற்பார்வையில மேற்பார்வையின் கீழ் இந்த குழந்தை சர்வஜாத்மரை தான் காஞ்சி மடத்தினுடைய சுவாமிகளா நியமனம் பண்ணினார். அதனால சுரேஸ்வரரை தன்னுடைய குருவா அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆச்சாரியாளுடைய சாரீரக பாஷ்யத்தை ஆதாரமா கொண்டு சர்வஜாத்மர் சம்க்ஷேப சாரீரகம் அப்படின்னு புஸ்தகம் எழுதியிருக்கார். சம்க்ஷேபம்னா சுருக்கம். அப்புறம் பஞ்ச பிரக்ரியா அப்படின்னு இன்னொரு அத்வைத்த நூலும் செஞ்சிருக்கார். வியாச பூஜையில விசேஷ ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படுபவர்கள்ல சர்வஜாத்மரும் ஒருத்தர். இன்னொரு சிஷ்ய ரத்னம் யாருன்னா பிருத்திவிதரர் அப்படின்னு 2 விதமா சொல்றா. பிருத்திவிதவாச்சாரியாள் அப்படிங்கிறவர் ஆச்சாரியாளுக்கு மூத்தவர். முன்னாடி பார்த்தவர் ரொம்ப இளையவர் இல்லையா, இவர் மூத்தவர். ஆச்சாரியாளுக்கு முந்தியும் பலர் சூத்திர பாஷ்யம் எல்லாம் எழுதி அவை வியாசருடைய வேதாந்த அபிப்பிராயத்துக்கு மாறா இருந்தது இல்லையா, அதனாலேயே அதுக்கப்புறம் ஆச்சாரியால் சரியான பாஷ்யம் பண்ணினார் இல்லையா. அப்படி வேதாந்தத்தை அனுசரிக்காத பாஷ்யங்கள்ல ஒன்று இந்த பிருத்திவிதவர் பண்ணினது. இவர் பிருத்திவிதவர், அபினவகுப்தர் இப்படி முதலான 99 பேர்களுடைய பாஷ்யங்களை, சூத்திர பாஷ்யங்களை வேதாந்தத்துக்கு முரணானது ஆச்சாரியால் சின்னாபினம் பண்ணி லோகத்துல இல்லாதபடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகங்கள் இருக்கு. தன்னுடைய பாஷ்யம் போனதுக்கு அப்புறம் அவர் ஆச்சாரியால் கிட்ட சரணாகதி பண்ணி சிஷ்யரா இருக்கார் அப்படின்னு தெரியறது. அவரால ஆச்சாரியாளுடைய மகத்தான காரியம் ஒண்ணு நடந்திருக்கு. நம்முடைய வேதாந்த சம்பிரதாய சந்நியாசிகள் தேசம் முழுக்க பரவி இருந்தா இல்லையா, அவளை எல்லாம் வகை தொகை பண்ணி 10 பிரிவாக்கி வச்சு ஒரு ஒழுங்குல நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியால் நினைச்சார். இதுவே தசநாமி சந்நியாசிகள் அப்படின்னு சொல்றது.
ஆச்சாரியால் நினைச்ச உத்தேசத்தை செஞ்சு காமிச்சவர், காரியத்துல செஞ்சு காமிச்சவர் இவர். தேசம் முழுக்க இப்படி அந்த சன்னியாசிகளை பிரிச்சு, அதாவது சித்தாந்தம் சாதனை எல்லாம் ஒண்ணுதான், ஆனா வெளி அடையாளங்கள்ல வித்தியாசங்கள் எல்லாம் வச்சு, இப்போ தண்டத்துல பார்த்தாலே துணி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தே கூட இவ எந்த பிரிவை சேர்ந்தவா அப்படின்னு கண்டுபிடிக்கும்படி வச்சு ஆர்கனைஸ் பண்ணினவர் இந்த பிருத்திவிதர ஆச்சாரியால். ஆர்கனைசேஷன் சைட்ல இப்படி மகத்தான தொண்டு செஞ்சு நம்மளுடைய நமஸ்காரத்துக்கு பாத்திரராயிருக்கார் அப்படிங்கிறார் பெரியவா. பிருத்திவிதவர் ஸ்ருங்கேரியில பீட்டாதிபதிகளா இருந்திருக்கார். இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் 6000 பேரோட ஆச்சாரியால் தேசம் முழுதும் திக்விஜயம் செஞ்சார். திக்விஜயம் அப்படின்னா அதுதான் திக்விஜயம். ஞானராஜா பரத கண்டத்தினுடைய 56 தேசங்கள்லயும் பரமத்தங்கள் அத்தனையும் ஜெயிச்சு சனாதன வேத தர்மத்துக்கும் அதுல குறிப்பா அத்வைதத்துக்கும் வெற்றி கொடி நாட்டிய திக்விஜயம். யாரையும் சாகடிக்காம அமரமாக ஆக்குகிற வாத சண்டையினாலேயே தேசத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருக்கிற பரசமயவாதிகளை ஜெயிச்சு, அப்படி ஜெயித்த ஆச்சாரியால போல ஜெயசாலி லோக சரித்திரத்திலேயே இல்ல. அதனாலதான் அவருக்கு ஜெய ஜெய சங்கர அப்படின்னு கோஷிப்பதா அதுவே அவருக்கு மந்திரம் மாதிரி இருக்கு. வேற வேற மதம், சித்தாந்தம், உபாசனை அப்படின்னு 72 இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி 72 பிழைஞ்சு போயிருந்தத அத்தனை பேருக்கும் ஒரே வழி இந்த சனாதன தர்மத்துக்கு ஆச்சாரியால் திருப்பி விட்டார். அப்ப திருப்பி விட்டவுடன் இந்த பிளவெல்லாம் ஒட்டிண்டு ஜன சமூகம் முழுக்க ஒண்ணு சேர்ந்துருது. ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுன்னு இப்ப சதா கேட்டு இருக்கோமே, அதை நிஜமா சாதித்து கொடுத்தவர் ஆச்சாரியால் தான். தனி மனுஷர், ஆண்டி, ஒரு பூஞ்சை பிராமணன் இப்படி பண்ணினார் அப்படின்னா, ஒரு ராஜசகாயம் எதுவுமே இல்லாம பண்ணினார்னா அது தற்கால சரித்திர ஆசிரியர்கள் மத்த ஸ்காலர்களை கூட ஆச்சரியப்பட்டு புகழ்றா. அப்படி மதங்கள் அப்படின்னு வச்சு மதத்தை சாஸ்வதமா காப்பாத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணினார். ஆச்சாரியாளுக்கு முன்ன பார்த்தோம்னா இந்து மதத்துல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. தனி மனுஷருடைய தப்போ சக்தியினாலேயே மதம் விருத்தியாச்சு. எங்கெங்க சாஸ்திரத்துக்கு விரோதமானவர்கள் பலமா இருந்தார்களோ, நம்ம பரம சத்ருவா நினைச்சு பலி கொடுக்கவும் ஆபிச்சாரம் பண்ணவும் கூட தயாரா இருந்தாலோ, அங்க எல்லாம் தேடி தேடி போய் ஒரு மலை காடு விடாம காலால நடந்து போய் சத்ருக்களை எல்லாம் மித்திரர்களாக்கி பக்தர்களாக்கி தன்னுடைய சிஷ்யர்களாக்கி நம்மளுடைய மதத்தை பூரணமா சாஸ்திரப்படி இந்த பரத கண்டம் முழுசுலயும் நிலைநாட்டி இருக்கார். அதன் வழியாவே தத்வாரா ஜனசமூகம் முழுசையும் ஒரு குடும்பமாக்கி தேச ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கார். லட்சியம் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியம் இல்லையா? அப்படி பண்ணும் போதே தேசத்தினுடைய ஜனசமூகம் அத்தனையையும் ஆட்டோமேட்டிக்கா ஐக்கியமாயிடுத்து. பொதுமக்களை அவர் எப்படி நல்லதுல திருப்பினார்னா, கோயில்கள், பூஜை, ஸ்தோத்திரம் இதன் மூலமா அவர் திருப்பினார். குரூரமான உபாசனைகளை கைவிட பண்ணி அன்போட வழிபாடுகள் எல்லாம் நடக்க பண்ணினார். தெய்வங்களையுமே உக்ரபாவத்தை விட்டு சௌமியமா இருக்க பண்ணினார். அங்கங்க சாநித்தியமா இருந்த தெய்வ சக்திகள்ல சிலதே இப்படி ஜனங்கள் எல்லாம் தர்ம வழிகளை விட்டுட்டு கண்ணை மூடிண்டு தப்புல போக ஆரம்பிச்சுடுத்தலே அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் கோபம் கொண்டிருந்ததாம். அதனால சில மகாக்ஷேத்திரங்கள்ல கூட அன்புக்கே உருவமான தாய் தெய்வமான அம்பாள் மூர்த்தங்களே உக்ர கலைகளோட இருக்க ஆரம்பிச்சது. அப்போ குரூரமான உபாசனைக்காரர்கள் எல்லாம் அந்த ஆலயங்களை எல்லாம் தங்களுடைய கைப்பிடிக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்துல கொண்டு வந்தா. இங்க எல்லாம் அந்த பூஞ்சை பிராமண ஆண்டி போய் அந்த இடங்கள் எல்லாம் மந்திரபூர்வமா யந்திர பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி உக்ர கலைகளை எல்லாம் சமணம் பண்ணி அந்த மூர்த்திகளை எல்லாம் சௌமியமாக்கி விடுவார். இப்படி நிறைய இடங்கள்ல பண்ணிருக்கார். காஞ்சிபுரத்துல காமாட்சியே அப்படி உக்ர மாதிரி இருந்த போது அவளுக்கு எதிரில ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபிச்சு அவளை சௌமிய மூர்த்தி ஆக்கினார். அதே மாதிரி ஜம்புகேஸ்வரத்துல திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வருடைய உக்ர கலைகளை சக்கர ரூபமான தாடகங்கள்ல அடக்கி அவளுக்கே கர்ண பூஷணமா சார்த்தி அலங்காரம் பண்ணினார். கொல்லூர் மூகாம்பிகை, அசாம்ல காமாக்கியா, திருவொற்றியூர்ல வடிவுடை அம்மன் சொல்ற திரிபுர சுந்தரி, இப்படி பல கதைகள் இருக்கு. உக்ர சமனத்துக்காகத்தான் அப்படின்னு இல்லாம பொதுவாவே மங்கி கிடந்த சாநித்தியம்
புது சக்தியோட பிரகாசிக்கிறதுக்காக நிறைய க்ஷேத்திரங்கள்ல யந்திர ஸ்தாபனம் எல்லாம் பண்ணினார். இன்னொன்னு அவர் விசேஷமா பண்ணினது, எத்தனையோ மகான்கள் மகாபக்தர்கள் எல்லாம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஏதாவது ஒன்னதான் வந்து ஸ்தோத்திரிப்பா. அதன் உபாசனையத்தான் பரப்பி இருப்பா. நம்மளுடைய ஆச்சாரியால் தான் அத்தனை தெய்வங்களையும் ஸ்தோத்திரிச்சு பக்திக்கும் புது எழுச்சியை கொடுத்தவர். தம்முடைய வழியையே முழுக்க அனுசரிக்கிற அனுசரிப்பவர்களான ஸ்மார்த்தர்கள் எல்லாம் தெய்வபேதம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டக்கூடாது, அவளுக்கெல்லாம் சமரச பாவனை இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் நினைச்சார். அதனால என்ன பண்ணினார்னா, ஏற்கனவே பஞ்சாயத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு, சூரியன், விக்னேஸ்வரர், அவளோட சுப்பிரமணியரையும் சேர்த்துண்டு 6 தெய்வங்களுடைய வழிபாட்டை பிரகாசப்படுத்தி நிலைநிறுத்தி ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாள் அப்படின்னு பெயர் பெற்றார். இயற்கையில கிடைக்கிற 5 வகை கல்லுகளையே விசேஷ மூர்த்திகளா சொல்லி பூஜா கிரமத்தை எல்லாம் நிலைப்படுத்தி கொடுத்தார். பஞ்சாயத்துல சிலாக்களை பூஜையில வச்சுட்டோம்னா, நேபாளத்துல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தேசம் முழுக்கையும் நம்ம அகத்துக்குள்ள ஒன்று சேர்த்து விட்ட மாதிரி. ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருந்து கிடைக்கிறது அந்த ஷிலாக்கள் எல்லாம். அப்புறம் சுப்பிரமணியருக்கு ஒரு வேலையும் வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருப்பார். இப்படி தேசம் முழுசையும் நம்ம அகத்துக்குள்ள ஒண்ணு சேர்த்த மாதிரி தன்னுடைய மடங்கள்ல பார்த்தோம்னா சந்திரமௌலீஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வரனை நடுவுல வச்சு பூஜை நடக்க பண்ணியிருக்கார். நம்மளுடைய சந்திரமௌலீஸ்வரர் பானலிங்கம் இல்ல, ஸ்படிகலிங்கம். அம்பாள் திரிபுர சுந்தரிய அவர் வந்து பக்கமா வைக்காம சமப்பிரதானியம் கொடுத்தே அங்க பூஜை முறையை கொடுத்திருக்கார். எல்லா ஜனங்களையும் பக்தியினால அரண்குடி மக்களாக்கி ஆச்சாரியால் ஒன்று சேர்த்தார். கர்மா பக்திகள் மூலம் எல்லாரையும் ஞானத்துக்கு மெல்ல மெல்ல ஏற்றினார். சில பேருக்கு மட்டும் பிலாசபி சொன்ன ஒருவரா நம்மளுடைய ஆச்சாரியால் முடிஞ்சு போயிடல. அவர் அத்தனை பேருக்குமானவர். அதனாலதான் ஜெகத்குரு அப்படின்னு பேரு. எல்லா லெவல்கள்லயும் எல்லா ஜனங்களுக்கும் அவாவா எந்த லெவல்ல இருக்காளோ அந்த லெவல்லயே ஆரம்பிச்சு அவாவா மனப்போக்குக்கு படி அதுக்கு அனுகூலமான வழிகள்லயே கொண்டு போய் படிப்படியா அத்வைத்தத்துல சேர்க்கும்படியா எல்லா மார்க்கங்களையும் ஸ்தாபிச்சவர் ஆச்சாரியாள். அது அப்படிப்பட்டவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பூரணமா புரிஞ்சு கொள்றதுதான் சரியான அறிவு அப்படிங்கிறார். வேத சாஸ்திர அடிப்படையில எல்லாத்தையும் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறதுதான் அவருடைய விசேஷ பெருமை. வேதாந்தத்தால நிலைநிறுத்திய இந்த ஆத்மீய சமூக ஒற்றுமையும் அந்த வேதாந்த மதமும் என்னென்னைக்கும் லோகத்துல நிலையா இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் நிறைய மட்டங்கள் ஸ்தாபிச்சு தன்னுடைய சிஷ்யர்களை அவற்றுல ஆச்சாரியர்களா நியமிச்சார். ஜனசமூகம் முழுக்கையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுறதுக்கு கர்மானுஷ்டானத்தையும் பக்தியையும் வேத சாஸ்திர நம்பிக்கையையும் வளர்த்து கொடுக்கிறது தான் இந்த மட்டங்களுடைய பிரதான கோல். சாஸ்திர விஷயமா ஜனங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணணும், சர்ச்சைகள் ஏதாவது இருந்தா அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இப்படி எல்லாத்தையும் செய்யறதுக்காகத்தான் தர்ம பீட்டங்களா ஆச்சாரியால் மடஸ்தாபனம் பண்ணினது. ஸ்ருங்கேரி, துவாரகை, புரி, பதரி, காஞ்சி இந்த 5ம் பிரதான மடங்கள். இன்னும் நிறைய ஆச்சாரியால் ஸ்தாபிச்சிருக்காரு. ஏன்னா இப்ப தேசம் முழுக்க அத்தனை இருக்குன்னா 5 மடம் மட்டும் போதுமோ? அது நிறைய அங்கங்க ஸ்தாபிச்சுன்னு போயிருக்கார். இதுதான் இந்த 5 தான் பிரதானம். இப்படி லோகத்துக்காக ஆச்சாரியால் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது உலகத்துக்கே குழந்தை குருவா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும் போது பெற்ற தாயாருக்கு குழந்தையா அந்திமத்துல கடமை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த அம்மாளுக்கு நெறியான சமயம் வந்துடுது. அது உடனே ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சது. காலடியில உடனே பிரசன்னமானார். தாயார ஆஸ்வாசப்படுத்தி அத்வைத உபதேச ஸ்தோத்திரங்களா சொன்னார். ஆனா அம்மாளுக்கு அது புரியல, பிடிபடல. சரி, பிடிபடுற மாதிரி பக்தியாய் சொல்லுவோம்னு சிவஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொன்னார். அவளை கைலாசத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு பூத கணங்கள் எல்லாம் வந்தது. அவள் உடனே பயப்பட்டாள். சரி, இதுவும் சரியா வரலையே அப்படின்னு விஷ்ணு ஸ்தோத்திரங்களை சொன்னார். ஸ்ரீயா ஸ்லிஷ்டோ விஷ்ணுவு அப்படின்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணாஷ்டகம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவா. சுகுமாரர்களான விஷ்ணு சேவகர்கள் வந்தார்கள். தாயாருக்கு சாந்தமாவும் சந்தோஷமாவும் ஆச்சு. அவர்கள் அவளுடைய உயிரை விஷ்ணு லோகத்துக்கு எடுத்துட்டு போனா. கொடுத்த வாக்குப்படி ஆச்சாரியால் தகனம் பண்ண நினைச்சார்.
பந்துக்களும் புரோகிதர்களும் சன்னியாசியான ஏகபுத்திரருடைய தர்மம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்காம அவளாம் ஆக்ஷேபம் பண்ணினா. ஆச்சாரியால் ஒருத்தர் மாத்திரமா இருந்துண்டு அகத்து கொல்லையிலேயே தகனம் செய்யும்படி ஆச்சு. கொஞ்ச நாழி இப்படி 2 குடும்பம் மட்டும் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கொஞ்ச நாழி இப்படி ஒரு அகத்து குழந்தையா இருந்துட்டு ஆச்சாரியார் திரும்ப உலகத்து குழந்தையா புறப்பட்டார். துவாதச லிங்க கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போனார். அனந்த சயனம் அப்படிங்கிற திருவனந்தபுரத்துல வீர வைஷ்ணவர்களை சமரசப்படுத்தி அத்வைத்திகள் ஆக்கினார். பழைய மைசூர் ராஜ்யத்துல ஒரு விஷ்ணு கஷேத்திரம் சிவஸ்வரூபமா இருந்த ஆச்சாரியால கோயிலுக்குள்ளேயே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் பட்டர்கள்லாம் ஆக்ஷேபிச்சா. நீங்க உள்ள போய் பாருங்கன்னு இவர் சொன்னார். சொன்ன உடனே பட்டர்கள் உள்ள போய் பார்த்த போது மூர்த்தியினுடைய வலது பக்கம் சிவனா மாறி இருந்தது. அவ உடனே ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுண்டா. ஆச்சாரியால மரியாதை பண்ணி அழைச்சிட்டு போனா. அந்த க்ஷேத்திரத்துக்கு ஹரிஹர் அப்படின்னே அன்னில இருந்து அந்த ஊருக்கு பேர் ஏற்பட்டது. மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரால தரிசனம் பண்ணிண்டு அம்பாளுக்கு பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் எல்லாம் அர்ப்பணிச்சார். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில தாயுமானவர் கோவில்ல சௌந்தரிய லகரியுடைய பூர்வ பாகமான ஆனந்த லகரி ஸ்லோகங்களை 41 அது வந்து கல்வெட்டா அங்க வந்து பொறிச்சிருக்கு. ஆச்சாரியாலே தான் பொறிக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றது. அதே அப்புறம் ஜம்புகேஸ்வரம் போய் அகிலாண்டேஸ்வரிக்கு தாட்டங்க பிரதிஷ்டை பண்ணினார் பார்த்தோம் இல்லையா, சாந்த மூர்த்தி ஆக்கினார் அப்படின்னு. அங்க பாக்கி 59 ஸ்லோகமும் பண்ணி 100 முடிச்சார் அப்படின்னு ஐதீகம் இருக்கு. திருவிடை மருதூருக்கு ஆச்சாரியால் வந்தபோது அங்கேயும் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. சுவாமியுடைய பேர் மகாலிங்கம். மகாலிங்க மூர்த்தி கிட்ட நீதான் இவாளுக்கெல்லாம் சத்தியம் தெரியும்படி பண்ணணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன ஆச்சுன்னா லிங்கத்துல இருந்தே சத்தியம் அத்வைத்தம் அப்படின்னு வாக்கு உண்டாச்சு. அதோடு கூடவே கையை தூக்கி சபதம் பண்ணுவதாக லிங்கத்துக்குள்ள இருந்து வலது கையும் வெளிவந்து தூக்கி நின்றது. அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு வேதாந்த மதத்துல வந்து சேர்ந்தா. அப்புறம் சிவானந்த லஹரி ஸ்ரீசைலத்துல செய்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு. அங்க கோபுர வாசல் கதவிலேயே ஆச்சாரியருடைய பிம்பம் பொறிச்சிருக்கு. அங்கேயே ஹாட்டகேஸ்வரம் அதுக்கு பக்கத்துல அந்த இடத்துல அருவியும் ஆலமரமுமா இருக்கிற ஒரு ஏகாந்தமான இடத்துல ஆச்சாரியார் அடிச்ச சிலையா நிஷ்டையில சில காலம் அங்க தங்கி இருந்தார். திருப்பதியில பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த கோவில்ல பக்தாள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டும்படியா தன ஆகர்ஷண யந்திரம் ஸ்தாபிச்சார். அப்புறம் பாண்டுரங்க அஷ்டகம், ஜெகநாத அஷ்டகம் இதெல்லாம் மகாராஷ்டிரால இருக்கிற பண்டிரிபுரத்திலயும் ஒரிசால இருக்கிற புரிக்கும் அதுல போய் அங்க பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சான்றுகள் அப்படின்னு சொல்றார் பெரியவா. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல கண்டனம் பண்ணிட்டு வந்த வைஷ்ணவர்களுக்கு உபதேசம் பண்ணி சாந்தப்படுத்தி சுவாமி தர்சனம் செஞ்சுண்டார். அங்க நிறைய பக்தர்கள் கூடி பூலோக வைகுண்டம் அப்படின்னு சந்தோஷப்படும்படியா ஜன ஆகர்ஷண யந்திரம் ஸ்தாபனம் பண்ணினார். அதுக்கப்புறம் கிருஷ்ணஸ்துதிகள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். இந்த அச்சிதாஷ்டகம், கோவிந்தாஷ்டகம் இதெல்லாம் அவர் துவாரகை, மதுரா, பிருந்தாவனம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் க்ஷேத்ராடம் பண்ணணும் போது பண்ணிருக்கணும். இப்படியே அயோத்தியில ராம புஜங்கம் பாடியிருக்கலாம். சுவாமி மேல மட்டும் இல்லாம நிறைய க்ஷேத்திரங்கள் மேலேயும் நதிகள் மேலேயுமே ஸ்தோத்திரங்கள் பாடியிருக்கார். காசியில பார்த்தா காசி பஞ்சகம், கங்காஷ்டகம், மணிகர்ணிகாஷ்டகம் இதெல்லாம் வந்து பாடியிருக்கார். இப்படி நிறைய பாடியிருக்கார். பத்ரிநாதத்துல பத்ரி நாராயண மூர்த்தியே அலகானந்தா நதியில புதைஞ்சிருந்தது. சுவாமி சொப்னத்துல ஆச்சாரியாளுக்கு தெரிவிச்சுட்டார். உடனே அவர் வந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணினார்னு ஐதீகம் இருக்கு. பத்ரியில ஆச்சாரியாளுடைய குருவும் பரம குருவுமான கோவிந்த பகவத் பாதரும் கௌடபாதரும் தர்சனம் கொடுத்தா. ஆச்சாரியால் அவளுக்கு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கி அடி அவளுடைய சரணங்கள்ல நமஸ்காரம் பண்ணினார் திரு அடிகள்ல. ஸ்ரீநகர்ல சங்கராச்சாரிய கிரி அப்படின்னே ஒரு குன்று இருக்கு. தேசத்தினுடைய வடக்கு உச்சியில ஆச்சாரியாளுக்கு உச்சஸ்தானம் கொடுத்திருக்கிறதுக்கு இதுவே ஒரு அடையாளம். எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போய் காஷ்மீரத்துல மகா பண்டிதர்களோட வாதம் பண்ணி ஜெயிச்சார். அங்க சாரதா பீடத்துல ஏறினார்னு நம்பிக்கை இருக்கு. அங்க மகா பண்டிதையா இருந்த ஒரு யுவதிய மெச்சி
தலையில சூட்டிக்கொள்ற டர்பன் மாதிரியான தரங்கம் அப்படிங்கிற ஒரு சிரோபூஷணத்தை ஆச்சாரியால் கொடுத்தாராம். இப்போ இப்போ கூட அங்க அத விசேஷ ஆபரணமா எல்லாரும் வந்து சூட்டிக்கொள்றா. பார்வதி பரமேஸ்வரால் சாட்சாத்தா எழுந்து இருக்கிற கைலாசத்துக்கு போனார். யோக பலத்தால போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. கைலாசத்துல ஈஸ்வரனையும் அம்பாளையும் தர்சனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார். ஒன்றே ஒன்று தானே இருக்கு டோட்டலா. அந்த ஒன்றே இப்படி ஈஸ்வரன் அம்பாள் அப்படிங்கிற ரெண்டாகி, அப்புறம் நம்மளுடைய பகவத் பாதாள் அப்படிங்கிற மூன்றாகி, இப்படி மூன்றுமே ஒன்றை ஒன்று பார்த்துண்டு ஆனந்தப்பட்டு கொண்டது. சரி, வந்த குழந்தைக்கு பிரசன்ட் கொடுக்கணுமே, அது அந்த பிரசன்ட் வந்து லோகக்ஷேமார்த்தமாவும் இருக்கணும் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணினார்னா, ஆச்சாரியாளுக்கு 5 ஸ்பட்டிகலிங்கங்களை கொடுத்தார். மாதா ஒரு ஸ்தோத்திர சுவடிய ஆச்சாரியாளுக்கு கொடுத்தாள். அதுதான் தேவி ஸ்துதிகள்ல முதல் ஸ்தானம் வகிப்பதான சௌந்தர்ய லகரி. சௌந்தர்ய லகரி அப்படின்னா அழகுடைய அலைகள். அம்பாள் அழகு சமுத்திரமா இருக்கிறா. அத ஸ்தோத்திரம் வாக்கு ரூபத்துல காமிக்கிறது. ஆச்சாரியால் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பினார். கைலாசத்தினுடைய வாசல்ல இருந்த நந்திகேஸ்வரருக்கு மகா மந்திர சாஸ்திரமா இருந்த அந்த ஸ்தோத்திரம் கைலாசத்தை விட்டு போறதா அப்படின்னு இருந்தது. அவர் அப்பப்போ ரொம்ப ரோஷமா காரியம் பண்ணிடுவார். அதனால யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ஆச்சாரியாளுடைய கையில இருந்து சுவடியை பறிச்சார். எல்லா ஓலையும் அவர் கைக்கு போல. ஆனா ஒரு பாகம் ஆச்சாரியாளுடைய கையிலேயே இருந்தது. மொத்தம் இருந்த 100 ஸ்லோகத்துல பின்னாடி இருந்த 59 தான் நந்திகேஸ்வரர் கைக்கு போச்சு. ஆரம்ப பாகமான 41 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் இருக பிடிச்சுண்டு சட்டுன்னு வெளியேறிட்டார். ஆஹா, இப்படி பெரிய பாகம் நஷ்டமாயிடுத்தேன்னு துக்கப்பட்டார். அப்போ அம்பாள் அசரீரி வாக்குல, எல்லாமே என்னுடைய லீலை தான்ப்பா, இந்த 59 நீயே பூர்த்தி பண்ணிடு, உன்னோட வாக்காலேயே ஸ்தோத்திரம் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அது கைலாச சொத்தான ஸ்தோத்திரத்தோடயே அதுக்கு சமதையா பிரகாசிக்கணும் அப்படின்னு தான் இப்படி நடக்க பண்ணினேன் அப்படின்னு அம்பாள் சொன்ன உடனே ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே 41ஐயும் 100ஆக்கி பூர்த்தி பண்ணிட்டு, இது என்னுடைய வாக்கா, உன்னுடையதே ஆன வாக்கால உனக்கே இந்த ஸ்தோத்திரம் ஏற்பட்டதுன்னு ரொம்ப வினயத்தோட முடிச்சு அவளுக்கு அர்ப்பணம் பண்ணினா. சுவாமியுடைய ஆக்ஞைப்படி ஆச்சாரியால் 4 லிங்கங்களை ஸ்ருங்கேரி, கேதாரம், நீலகண்டம், காஞ்சி அப்படி அந்த 4 க்ஷேத்திரங்கள்ல பிரதிஷ்டை செஞ்சார். அவருக்கு நிர்யாணம் வந்து சமீபச்ச போது மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்துல பிரதிஷ்டை செஞ்சு வரும்படி சுரேஸ்வராச்சாரியால் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சார். திக்விஜயம் எல்லாம் முடிஞ்சு முடிவா காஞ்சிபுரத்துக்கு வந்தார். ஷண்மதங்களுக்கு முக்கியம் வாய்ந்ததா காஞ்சிபுரம் இருக்கு. ஏகம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல பிருத்திவி கஷேத்திரமா இருக்கிறது. அம்பாள் காமாட்சியுடைய கோட்டம் சொல்றோம் இல்லையா, எல்லா அம்மன் சன்னிதிகளுக்கும் மூல சக்தி பீட்டமா இருக்கு. பெருமாள் வரதராஜாவா இருக்கிற விஷ்ணு காஞ்சிய அத்தியூர் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அங்கேயே ஏராளமான பிள்ளையார் கோயில்கள் இருக்கு. சுப்பிரமணியருக்கு பார்த்தா குமரக்கோட்டம் இருக்கு. சூரிய கஷேத்திரமா கச்சபேஸ்வரர், இப்படி ஷண்மதங்களும் அங்க இருக்கு. இதை தவிர நிறைய ஏகப்பட்ட கோவில்கள். காஞ்சியில இருந்துதான் அவர் 6 சிஷ்யர்களை தேசமெல்லாம் அனுப்பி வச்சு ஷண்மதங்களை நிலைப்படுத்தினார். கைலாசத்துல பரமேஸ்வரன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த யோக லிங்கமான அந்த சந்திரமௌலீஸ்வரனை காஞ்சி மடத்துல பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரங்கள் எல்லாம் சொல்றது. இந்த யோக லிங்கத்தை பற்றி ஸ்ரீஹர்ஷருடைய நைஷதத்துல கூட சொல்லியிருக்கு. லோகக்ஷேமத்தை உத்தேசிச்சு ராஜா கிட்ட சொல்லி காஞ்சி நகரத்தையே காமாட்சி ஆலயம் மத்திய பிந்துவா, அதாவது மத்திய புள்ளியா இருக்கும்படி ஸ்ரீ சக்கர ரூபத்துல ஒழுங்குபடுத்தி நிர்மாணம் பண்ண சொன்னார். ராஜாவும் அப்படியே பண்ணினான். ராஜா கேட்டுக்கொண்டதன் பேர்ல சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் செஞ்சார். உலகத்து ராஜா மோக்ஷ ராஜாவுக்கு பண்ணிய பட்டாபிஷேகம், ஷண்மத ஸ்தாபனமும் அதுக்கு சிகரமா அத்வைத ஸ்தாபனமும் செஞ்சதுக்கு பட்டாபிஷேகம் மாதிரி சர்வஜ்ஞ பீட்டாரோகணம். வாத சண்டையில இனிமேல எதிரி இல்ல அப்படின்னு ஜெயித்ததா பட்டம் சூட்டப்பட்டதா அர்த்தம். ஆச்சாரியால் விதேக கைவல்யம் அடைய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே சிஷ்யர்கள் எல்லாம் முடிவா நீங்க வந்து ஒரு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டா. ஆச்சாரியால் வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படின்னு ஆரம்பிச்சு
அடியிலிருந்து நுனி வரை செய்ய வேண்டிய அத்தனை சாதனா கிரமத்தையும் படிப்படியா 5 ஸ்லோகத்துல உபதேசம் பண்ணினார். சோபான பஞ்சகம் அப்படின்னு பேரு. சோபானம்னா படிவரிசை, கீழ இருந்து அந்த பிரமிபாவம் அடையிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த ஸ்லோகம் முழுக்க சொல்றது. முக்தி கஷேத்திரமான காஞ்சிபுரத்துல ஆச்சாரியால் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆச்சாரியாளுக்கு காமாட்சி அம்பாள் ரொம்ப முக்கியம்னு பெரியவா சொல்றார். ஏன்னா எல்லா க்ஷேத்திரங்கள்ல இருக்கிற அம்பாளுடைய சக்தி கலைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் கேந்திர ஸ்தானமா இருக்கிறது காஞ்சி காமாட்சி தான். அந்த அதாவது எல்லா பல்புக்கும் இவள் தான் ஜெனரேட்டராம். இதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் காஞ்சிபுர வட்டாரத்துல 50க்கு மேல சிவன் கோயில்கள் இருந்தாலும் எதுலயுமே அம்பாளுடைய சந்நிதியே இல்லை. தான் மட்டுமே 4 பக்கமும் கோபுரமும் கோபுர வாசலும் ராஜ வீதி சுற்றுகளும் கொண்ட ராஜராஜேஸ்வரியா கோலோச்சின்னு இருக்கா. ஸ்ரீவித்யா சாஸ்திரத்துல சொல்லியுள்ளபடி சதுர்புஜையா தனுர்பான பாஷ அங்குஷங்களை வச்சுட்டு இருக்கிறவள் அவள்தான். அந்த சாஸ்திரம் தான் ஆச்சாரியாளுக்கு அம்பாளே கைலாசத்துல கொடுத்து அவர் சௌந்தரிய லகரியா பூர்த்தி பண்ணியது. அந்த திரிபுர சுந்தரிதான் அவருடைய மடத்து சுவாமியான சந்திரமௌலீஸ்வரரின் சக்தியும் அவள்தான். அதனால அவர் காமாட்சி அம்மனுடைய சந்நிதியிலேயே முக்தி அடைஞ்சார்னு எல்லா புஸ்தகங்கள்லயும் போட்டிருக்கு. அவர் காமாட்சி முன்னாடி அம்பாள் எதிர்க்க பராத்பரமான பிரம்ம தத்துவத்துல லயிச்சிட்டார் அப்படின்னு புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கு. ஆச்சாரியாளுடைய சரீர தாரணத்துக்கு பிராரப்தம் காரணம் கிடையாது. அது லோக காரியத்துக்காக வந்த அவதாரம் இல்லையா, அந்த காரியம் முடிஞ்சு போயிடுத்து. அதனால அதுக்கப்புறம் வேதோ நித்தியம் அதிகதாம் சொல்லி முடிக்கும் போது பரபிரம்மத்திலே போய் பிரதிஷ்டை ஆயிடுன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி பரபிரம்மமாகவே பிரதிஷ்டையாகிட்டார் ஆச்சாரியாள். சரித்திரம் கேட்டதனுடைய பலன் பெரியவா சொல்றார். அங்க கேக்குற வரைக்கும் நாம நிர்மலமா சாந்தமா பிரேமையா அப்படி இருந்தோம் இல்லையா, இப்படி எக்காலமும் அப்படியே இருக்கும்படியா ஸ்திரப்படுத்தி கொள்றதுதான் ஆச்சாரியால் எப்பவுமே நினைப்பார். அப்படி ஆறதுக்கு சாஸ்திரோக்தமா எல்லா காரியமும் பண்ணணும், ஈஸ்வர பக்தி பண்ணணும், மனசு நன்னா சுத்தியாகி ஒண்ணுலயே நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஞான விசாரத்துக்கு போகலாம். அத்வைத்தத்துக்கு தானே ஆச்சாரியால் முக்கியமா வந்தார். அதனால அதை பத்தி பாவனையாவது ஒரு நினைப்பு தினம் ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷமாவது இருக்கணும் அப்படிங்கிறார். ஆச்சாரியால் அனுகிரகித்த ஸ்தோத்திரங்களை தினமும் அவசியம் பாராயணம் பண்ணணும். பண்ணினா அவரையே நேர்ல பாக்குற மாதிரி பக்தியும் வரும், ஞானமும் வரும். பாவிகளுக்கும் உய்வு உண்டு அப்படின்னு சொன்ன பதித பாவனர் இல்லையா, அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுக்கு லோக மங்களகரமான சங்கரருக்கு நாமெல்லாம் மங்களம் ஜெயமங்கலம் அப்படின்னு சொல்லுவோம். ஜெய ஜெய சங்கர அப்படின்னு மங்கள கோஷம் போடுவோம். ஆச்சாரியாளுக்கு எப்பவும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன் போட்டுட்டே இருப்போம். ஜெய சப்தம் ஆத்ம ஜெயத்தை கொடுக்கும். ஹர சப்தம் தப்பை தீமையை எல்லாம் போக்கிடும். இப்படி சங்கர சப்தமே ஷம்மாகிய நித்திய மங்களத்தை கொடுத்துடும். ஸ்ரீ சங்கர மூர்த்தியோடைய ஸ்மரணமும் தான் அப்படின்னு பெரியவா நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். இத்தனை விஸ்தாரமா பெரியவா சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்றார். அதுக்கப்புறம் வால்யூம் 5 மங்கள ஆரத்தி செக்ஷன், அஞ்சனை செல்வன் அஜாட்யம் அருளட்டும் அப்படின்னு சொல்றாரு பெரியவா. அது என்ன அஜாட்யம்? புத்திர் பலம் ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமத் ஸ்மரணையால புத்தி பலம் கீர்த்தி தைரியம் நிர்பயத்துவம். தைரியம் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன நிர்பயத்துவம்னா இவனை கண்டா மத்த எவருக்கும் பயம் இல்லாத அபயஸ்தானமா இவன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையையும் ஹனுமார் அனுகிரகிக்கிறார். அப்புறம் ஆரோக்கியம் கொடுக்கிறார், நல்ல வாக்கு உண்டாருது. அஜாட்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லோகம் போற போக்குல பெரியவா சொல்றார், இதுதான் ரொம்ப அத்தியாவசியமான தேவையா இருக்கு, இதத்தான் ஆஞ்சநேய சுவாமி யதேஷ்டமா வர்ஷிக்கணும் அப்படிங்கிறார். அஜாட்யம்னா ஜடம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஜடம் அப்படின்னா புத்தி மந்திச்சு சுறுசுறுப்பு இல்லாம உற்சாகம் இல்லாம சோம்பேறிய மசன்னு இருக்கிறது. ஜடத்துல இருந்து வந்ததுதான் ஜாட்யம். வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம்ம மகா உற்சாகத்தோட ஈடுபட்டு வெறும் அரட்டை காரியத்துல கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லாத பாலிடிக்ஸ் டிஸ்கஷன், காஃபி, சினிமா, நாவல் இப்படின்னு இன்னும் இப்போ நம்மளுடைய இதுக்கு டைவர்ஷனுக்கு குறைச்சலே இல்லாம எல்லாத்துலயும்
நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எது அவசியமோ பண்ணணுமோ அதுல வந்து சூடு பிறக்காம ரொம்ப டிப்ரெஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கோம். வீண் விவகாரங்கள்ல நல்ல சக்தியோட எனர்ஜியோட பண்ணிட்டு வேண்டியதுகள் எல்லாம் தூங்கி வழிஞ்சுட்டு இருக்கோம், ஜடமா இருக்கோம். ஆஞ்சநேய சுவாமி அந்த அஜாட்யம் அனுகிரகம் பண்ணி நம்மள காரிய சூரர்கள் ஆக்கினா தேவலன்னு தோன்றது அப்படிங்கிறார். ஏன்னா அவரே அப்படி இருந்தவர் தான். மலையையே அனாயாசமா கையில தூக்கிண்டு ஆகாசத்துல பறந்துட்டு இருப்பார். கொஞ்சம் கூட களைப்பு சோம்பல் இல்லாம தர்மத்துக்காக சதா உழைச்சுட்டே இருந்தவர். முக்கியமா அவருக்கு வந்து எதிர்ப்பு மாதிரி, அவருக்கு வந்து விக்னம் மாதிரி வேற யாருக்குமே வந்திருக்காது. அப்ப கூட கொஞ்சம் கூட தளராம எடுத்த காரியத்தை வெற்றிகரமா சாதித்து கொடுத்தவர் அவர். ஆஞ்சநேய சுவாமியுடைய அஜடாட்யம், அவருக்கு வந்த விக்னம் இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? அத்தனை விக்னத்தையும் அவர் தவிடு பொடியாக்கி அப்படிப்பட்ட அஜாட்யம் அவரது. சாக்ஷாத் ராமச்சந்திர மூர்த்தி வந்த பிறகு அவருக்கு அவருக்கு மறந்து போன திவ்ய சக்திகள் எல்லாம் திரும்ப வந்தது. அசாத்தியமான காரியம் எல்லாம் பண்ணினார். சமுத்திரத்தையே தாண்டறது, மலையையே பறிச்சு எடுத்துட்டு வர்றது, மகாபலிஷ்டரான ராட்சசர்களை எல்லாம் ஹதாஹதம் பண்றது, இப்படி இப்படி எல்லாம் பண்ணினார். ரொம்ப வசதி என்னன்னா, இத்தனை காரியம், இத்தனை புத்தி பலம் தைரியம் அஜாட்யம் எல்லாத்துலயும் ஒரு சின்ன துளியாவது அவருக்காக அப்படின்னு சொந்த நலனுக்காக பிரயோஜனம் படுத்தினாரான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி வாஸ்தவத்துல அதுக்கு உருவகமா இருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. அந்த சுயநலமின்மை, பக்தி பணிவு அதோட சேர்ந்ததாலேயே அவருடைய பக்தி பலம் இதெல்லாம் அப்படி பூர்ணமா சோபிச்சது. நம்ம சுறுசுறுப்பாக்குகிற அனுகிரகமே, அஜாட்ய அனுகிரகமே அவர் பண்ணணும் என்னன்னைக்கும். மனசுல பெரியவா சொல்றார், நான் இவ்வளவு தூரம் உங்களை சொல்றேனே அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து குறைப்பட்டுக்க வேண்டாம். அவரை வந்து நினைச்சாலே அந்த அன்பு குறையாமலேயே காரியத்துல பண்ண வேண்டியத முழு விழுப்போட சுறுசுறுன்னு பண்ணி கொண்டிருந்தா அவர் சந்தோஷப்பட்டு எல்லா அனுகிரகமும் பண்ணுவார். அதுக்கு அவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை. அவரை பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. இதோட நம்மளுடைய வால்யூம் 5 சம்மரி பூர்த்தியாச்சு. இதோட முடிச்சுப்போம். அடுத்த வாரம் நம்ம 6வது வால்யூம் ஆரம்பிக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய 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 சங்கர ஹர ஹர